வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா சதீஷ். இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ப்ரெக்னென்ட் உமனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் என் ப்ரெக்னென்சி அப்போது ஹாஸ்பிட்டல் பேக் எப்படி பேக் பண்ணேன், என்னெல்லாம் பேக் பண்ணேன், இதில் என்னெல்லாம் எனக்கு தேவைப்படலைன்றதை பற்றி நல்லா கிளியராகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஹோலாக என்னெல்லாம் நான் பேக் பண்ணேன்றதை மொத்தமாக இதில் காமிச்சிருக்கேன். இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீடிங் பில்லோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த மஸ்கிட்டோ பெட்டு நான் ஃபஸ்ட் வாங்க வேணான்னு தான் நினச்சிருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது, அதனால் கொசுவை பற்றி ரொம்ப பயமாக இருந்துச்சா, அதனால மஸ்கிட்டோ நெட் நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரிசீவிங் பிளாங்கெட் வாங்குவாங்க எல்லோரும். ரிசீவிங் பெட்டு நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது சென்டிமெண்டலாக ஒரு சாரீ நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பேக் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கலாம். அதில் பெட்ஷீட்ஸு அப்புறம் டவல்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெட்ஷீட்ஸ் 2 எடுத்துக்கோங்க. நம்ம கூட இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஒன்று, நம்மளுக்கு ஒன்று. அப்புறம் டவல், ஸ்கார்ஃப், ஸ்வெட்டர், இந்த மாதிரி குளிர் தாங்குகிற மாதிரி பொருள்லாம் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. குளிர்காலமாக இல்லைன்னா கூட சில டெலிவரிஸ் அப்போது அந்த உமனுக்கு குளிர் வரும். அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபீடிங் ப்ராஸ் 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃபீடிங் டாப்ஸ் 2 எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் பேஸ்கெட்டில் ஒரு டவல், அப்புறம் பேண்ட்ஸ், ஹாஃப் பேண்ட்ஸ் மாதிரி ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரேஷன் கடையில் கொடுப்பாங்களே அந்த சாரீஸ், அப்புறம் இந்த டிஸ்போசபிள் பீரியட் பேண்டீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்ட் ஃபேனு, ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் நம்மளுக்கான க்ரூமிங் ஐட்டம்ஸ் சிலது, சீப்பு, அப்புறம் லப்பர் பேண்ட், அந்த மாதிரி சில மேண்டேட்ரியான விஷயம்லாம் ஒரு பவுச்சில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபைலு, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. தென் இன்னொரு டைப்பர் பேக் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஐட்டம்ஸ் வச்சாலுமே அது குவான்டிட்டி தாங்கிக்கிடுச்சு. பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ஆனால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது குழந்தைக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த பொருள்லாம் இந்த பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கேப் டவல், அப்புறம் லங்கோட்ஸ், டைப்பர், கிளாத் டைப்பர், ட்ரை ஷீட்டு, ஷாம்பூ, சோப்பு, அவங்களுக்கு ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு, கிளாத், டவலு, வைப்ஸு, கர்ச்சீஃப்ஸ், அந்த மாதிரி எல்லாமே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதுதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் பண்ணது. இந்த விஷயங்களில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பீரியட் பேண்டீஸ் தான். அதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பேக்லாம் பேக் பண்ணீங்களா, அதை பற்றிலாம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.